நான் உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரன் எழும்ப பண்ணுவார். அவர் அந்த வார்த்தை சொல்கிறது, அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்கள் ஏராளம். 2 வார்த்தையை சொல்லுவேன். கண்டார்கள், அதோடு திரும்பி போகிறார்கள். ஆனால் செவி கொடுக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்கிறீங்களா? உங்களுடைய ஆலயத்துல, உங்களுடைய மெய்ப்பருக்கு, உங்கள் போதகருக்கு, உங்கள் பெற்றோருக்கு, உங்கள் கணவருக்கு செவி கொடுக்கிறீங்களா? இன்றைக்கு செவி கொடுக்கிற மக்கள் மிக குறைவு. பிள்ளைகள் கூட பெற்றோர் செவி கொடுப்பதில்லை. அவர் பாவம் கத்தி கத்தி அடங்கிறார். அதே போல நிறைய கணவன்மார்கள் கூட பாவம் அந்த அவளே செவி கொடுக்காத மனைவிமார்கள், செவி கொடுக்காத பிள்ளைகள், இன்றைக்கு செவி கொடுக்காத திருச்சபை மக்கள், ஏன் செவி கொடுக்காத உடன் ஊழியர்கள் இருக்கிறார்கள். தேவன் சொன்னார், அன்பாவளே செவி கொடுப்பீர்களாக. அன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுவது என்னவென்றால், யோவான் 6:10 சொல்லுகிறது, அவர்கள் வந்து அவரை ராஜாவாக்கும்படி, அவர்கள் வந்து ராஜா, ஏனென்றால் அவர் போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர், கூட நிறைய கொடுத்து அனுப்புகிறவர். அவர் ராஜாவாகிட்டா நாம் சதா காலங்களும் திருப்தியாய் வாழலாம். இன்னைக்கு ஜனங்களுக்கு அதுதான். தேவைக்காக மட்டும் தேவன் அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவைகளுக்காக தேவனை பின்பற்ற வேண்டாம், தேவனுக்காகவே தேவனை பின்பற்றுங்கள். இந்த வசனம் சொல்கிறது, அவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார் என்று இயேசு அறிந்து அவர் மறுபடியும் விலகி. இந்த வார்த்தைகளை புரிய நினைக்கிறேன். அன்பாவளே, அவர் ரட்சகராக, மீட்பராக, அன்பாவளே பாவத்தை போக்குகிற பரிகாரியாக அப்படி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் ஒரு பொருளாதார நிபுணர், தேவைகளை சந்திப்பார், அவர் ஒரு வைத்தியர், சுகமாக்குவார், நிம்மதி தருவார். இதற்காக ஆண்டவர் அல்ல. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவர்களை ராஜாவாக்கும்படி விரும்பினார், அவரோ அவர் விட்டு விலகி போனார். அடுத்த ஒரு வார்த்தை, தனியே மலையின் மேல் ஏறினார். சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அவருடைய நிலை, அவருடைய உள்ளங்களை அறிந்தவர், அவருடைய நிலைகளை அறிந்தவர், அவருடைய மனப்போக்கை அறிந்தவர், அவருடைய மனநிலையை அறிந்தவர். அவர் மலையின் மேல் ஏறினார். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய கருப்பொருள் என்னவென்றால், அன்பானவர்களே, ஆண்டவரை தேவைக்காக மட்டும் தேடாதிருங்கள். ஒரு சுகம், இன்றைக்கு பாருங்களேன், ஒரு ஆபத்து உடனே ஆலயத்துக்கு வருவது. அந்த ஆபத்து முடிந்த உடனே ஆலயத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. அது வரைக்கும் போதகர் என்று நினைவே வராது. அன்னைக்குதான் போதகர்.